அறிவோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். யார் வாசித்தது? கையை தட்டதுக்கு அல்லேலூயா. சொன்ன உடனே ரோஸ் வந்த மாதிரி வாசிப்பார். இத்தனை நாள் நான் வாசித்து பார்க்கவே இல்லை. சூப்பரா வாசிப்பார். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அண்டர்லைன் தி வேர்ட். பாரு தம்பி, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல. காணப்படுது பாருங்க, கவனி. காணப்படுறதெல்லாம் என்னது? என்னத்த கண்ணால பாக்குறோம்? பிரச்சனை தான் பாக்குறோம், கடன் தொல்லையை பாக்குறோம், வியாதியை பாக்குறோம், வெக்கத்தை பாக்குறோம், அவமானத்தை பாக்குறோம். எங்க போனாலும் காணப்படுகிற பிரச்சனையை பார்த்து 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 அதுக்கு தீனி போட்டு 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 பிரச்சனையை வலுத்து வலுத்து அது புழு வச்சு புட வச்சு சாகச்சிடமா. காணப்படுகிறத பாக்குறது ஸ்டாப் பண்ணு. பழக்கத்தை வளர்த்துக்கொள். டப்புன்னு சாப்பிடு. எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து, அப்போ எங்க பார்த்தாலும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற ஆகத்திட்டு பிரச்சனை இருப்பானா இல்லையா? நீ அதை போய் பார்க்க 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 பிரச்சனைகளுக்கு முடிவு உருவாகுது. காணப்படுகிற அல்ல. அப்புறம் எதை பார்க்கணுமா? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. காணப்படாதது எது? காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவை நோக்கி இருக்கிற நமக்கு. இதுதான் யாரும் பார்க்கறது கிடையாது. காணப்படாதது எது? அதை யாரும் நோக்கி பார்க்கறது கிடையாது. என்னன்னே தெரியாது நிறைய பேருக்கு. ஓப்பா கூட்டு கண்ணுக்குதுன்னு வச்சுக்கோ. ஒருத்தனை கூட்டு கண்ணுக்குது. கூட்டு கண்ணு பார்த்து 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 கூட்டு கண்ணு அவனுக்கு கூட்டு கண்ணு தீர்ந்துச்சு அவனுக்கு. ஆனா அந்த கூட்டு கண்ணனுக்கு காணப்படாத உலகத்துல இயேசுவின் கண்ணு இருக்குது. இருக்கா இல்லையா? இயேசுனார் கண்ணுன்னு ஒண்ணுக்கு இருக்குயா உலகத்துல. பிசாசு தான் உன்னை கண்ணை கெத்துட்டான். அந்த பிசாசு கண்ணையே பார்த்து பார்த்து அதையே என்ன பண்றது? தப்பு கட்டி என்னன்னோ பண்ற. ஆனா என்ன பண்ணல? அந்த காணப்படுகிற கண்ணு பிரச்சனை தெரியவே மாட்டேங்குது. காணப்படாத இயேசு கிறிஸ்துவினுடைய கண்ணுன்னு ஒண்ணுக்கு இது. அதை பார்க்கறது இல்லை. இயேசுன்னு ஒண்ணு இருந்தா தானே, இயேசுன்னு ஒருத்தர் தெரிஞ்சாது அதை பார்க்குவேன். இயேசுவின் கண்ணை பார்க்கணும். அல்லேலூயா. ஒருத்தருக்கு செவிட்டு காது செவிட்டாகி போச்சு. நச்சு நச்சு கவலைப்படுற. காது செவிடாகி போச்சு, காது செவிடாகி போச்சு. காணப்படுகிறது தான் கண்ணால பாக்குறான். காது செவிடாகி போச்சு, காது செவிடாகி போச்சு. அங்க போறான் இங்க போறான். அவனுக்கு இயேசுவின் காது ஒண்ணு ரெடியா காது. காணப்படாத உலகத்துல இயேசுவின் காது இருக்குதா இல்லையா? இருக்கா காது? இயேசு இருக்காரா? இயேசுக்குள்ள காதுக்குதா இல்லையா? இயேசு இல்லாத காது இல்லாத இயேசு வைக்கிறாரு. இயேசுக்குள்ள காதுக்குது, கண்ணுக்குது. ஒருத்த குஷ்ரோகி ஆயிட்டான். கை குஷ்டமாகி போச்சு. காணப்படுகிற குஷ்டத்தையே பார்த்து 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 குஷ்ரோக கையே பிரச்சனை தெரியல. காணப்படாத வேலை இயேசுவின் கையின் ஒடுக்குது. இயேசு இருக்காரா இல்லையா? அவருக்குள்ள இயேசு ஜீவ கை இருக்குது, ஜீவ கண்ணு இருக்குது, ஜீவ காது இருக்குது. அதை நோக்கி பார்க்கறது கிடையாது யாரும். அப்புறம் பெரும்பாடு உள்ள சரி 12 வருஷமா அநேக வைத்தியர்களால தன் ஆஸ்திகள் எல்லாம் ஆயிடுச்சு. சற்றாய்களும் சுகமான டாக்டரா போறது. சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் போறது, அப்போலோ ஹாஸ்பிட்டல் போறது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறது, எங்கெங்கோ போறது. போய் 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 கட்சியில காசும் போய் ஆபரேஷன் பண்ணி காணப்படுகிற பிரச்சனையை பார்த்து 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 அதுக்கு முடிவில்லை. அவளுக்கு தேவையான சுகம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குது. காணப்படாதவைகளை நோக்கல, இயேசுவை நோக்கி பார்க்கல. இயேசு தழும்புகளால் சுகமானீர்கள்.
அத பார்க்கல. அப்புறம் நம்பால பிசாசு பிச்சவன், ரெண்டாவது பிசாசு தன்னையே பார்க்கறான், காணப்படுகிற பார்த்துட்டே இருக்கிறான், ஒவ்வொன்னா வந்துட்டே இருக்குது. 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு, 4 5 ஆச்சு, 10 100 ஆச்சு, இப்படியா 2000 பிசாசு வச்சிச்சு. அப்படிதானப்பா? காணப்படாத இயேசு பார்க்கல, அவன் காணப்படாத இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தத்தை பார்க்கல. அதனால காணப்படுகிறதே பார்த்து 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 பிரச்சனை மேல பிரச்சனை, பிசாசு மேல பிசாசு, பிசாசு மேல பிசாசு, அது வேற நிர்வாணம் வேற ஆயிட்டான், கட்சியில கல்லர் தொட்டிலே இருக்கிறான். பிரச்சனை தீர்ந்துச்சா? தீர்ச்சாப்பா? அது கூடிட்டே போகுது. இயேசுவே வராதுன்னா 2000 4000 ஆகி, 4000 6000 ஆகி, 6000 10,000 ஆகி, அப்புறம் மரகையாகி அப்படியே அந்த கல்லர் தோட்டில் அடக்கம் பண்ணிருப்பாங்க. அவனை கவனி, நல்லா கவனி. ஏதோ ஒரு லேகோன்னு ஏதோ கூட குசுவாக்கிட்டு நீ நானும் தான். நம்ம கூட என்ன பண்ண, இருக்கிற பிரச்சனை, வியாதி, வறுமை, தரித்திரம், இதே பார்த்துட்டு இருக்காத. பார்க்க பார்க்க பிசாசு ரொம்ப கண்டாட்டம். தப்புன்னு பிரச்சனை பார்ப்பதை நிறுத்து. பாவத்தை மரணத்தை பார்க்கறது ஸ்டாப் பண்ணி காணப்படா தேவ நீதி உயிர்த்ததுல பாரு. அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரம் படி. மேலும் காணப்படுகிறவையில இல்ல, காணப்படாதவளை நோக்கி இருக்கிற. நம்ம காணப்படாத யாரு? இயேசு கிறிஸ்து சரி, இயேசு ரத்தம். கவனி, தேவன் காணப்படாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமளிமையை உண்டாக்குகிறதுன்றான். கவனி, அதிசீக்கிரத்தில் நீங்க லேசான நம்முடைய உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்க லேசான நம்முடைய உபத்திரவம். பெசா குளத்துல 38 வருஷம் வியாதியஸ்தன் 38 வருஷமா என்னத்தை பார்த்துக்கிறான்? காணப்படுகிற பிரச்சனை. என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்குணத்தில் உருவாயிட்டு ஒரு பாவத்தை செஞ்சு ஏதோ ஒரு வியாதி பிச்சுக்கிட்டு பார்த்து 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 38 வருஷமா பார்த்துட்டே இருக்கிறான். என்னையே தன்னையே பார்க்கறான், அங்க பார்க்கறான், அங்க பார்க்கறான். காணப்படாத தேவனை பார்க்கல, இயேசுவை பார்க்கவில்லை. அவர் தழும்புகளா சுகமானி, ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், அத தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கவே இல்லை. நான் வியாதியே பார்த்து பார்த்து அந்த வியாதியை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குது. அதான் காணப்படுகிறதே பார்க்குது. பிரச்சனையே தேவனுக்கு காட்டுது, உலகத்துக்கும் காட்டுது, நாளைக்கும் காட்டுது. பிரச்சனை மேல பிரச்சனை, பிசாசு பிரச்சனை இருந்து அது புழு வச்சு போட வச்சு மரணமாய் பாதாள ஈர்த்து பார்த்து பிசாசு பிரச்சனையே பார்க்க வைக்கிறான். உன்ன சூழ்நிலையே பார்க்கணும். ஆகாது, போகாது, விளங்காது, என்னால முடியாது, முடியாதுப்பா, முடியவே முடியாது. அதனால முடியாது விட்டுரு. எது முடியும்? இயேசுவால என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அந்த இயேசுவை பாரு. காணப்படாத அந்த இயேசு சரீரம், இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் காணப்படாத நோக்கி பார்க்கறதுனா, இயேசு சரீரத்தை, இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தீங்கன்னா, இந்த காணப்படுகிற அதிசீக்கிரத்தில் நீங்க படிக்காத, அதிசீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரமா, அது லேசான உபத்திரம் ஆண்டவரே. அப்ப இங்க கவனி, 38 வருஷமா இருந்த அந்த வியாதி இயேசு வந்து எவ்வளவு நேரத்துல, அதிசீக்கிரத்தில் கொஞ்ச நேரத்தில் சுகமாக்கிட்டாரா இல்லையா? எப்படி சுகமாக்கினாரு? இயேசு வந்தது சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? வியாதியே பார்த்து 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 வியாதியிலே இருக்கிறப்பா, என்னை பார், யோகம்புரம் என்னை பார், ஜீவ சரீர ஜீவனத்தை அவன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு நாம் உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு உதவி செய்கிறார் பார். காணப்படாத தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு அவன் பேர் சொல்லி ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுத்தாரு. ஆதாம் முழு உலகத்துக்கு தான் காணப்படாத நோக்கி பார்க்கறது. காணப்படுறதே நோக்கி பார்க்கறா நன்மை தேவை, பாவத்தை மன்னத்தை தேவன் தான் கொடுத்து வாய்நாள கொடுத்து கொடுத்து பிரச்சனையிலே மூழ்கிறது உபத்தத்திலே. புரியுதாப்பா? நொல்ல கண்ணு தான், செவிட்டுக்காது தான், குஷ்ரோகம் தான், டிபி தான், கிட்னி ஃபெயில் ஹார்ட் அட்டாக் தான், பிபி சுகரு டிப்ரெஷனு எல்லாம் டிப்ரெஷன் தான். எல்லாம் மனநிலை வியாதி, டிப்ரெஷனு, சோகம், கவலை, பார்க்குறது ராத்திரி போகலாம். அதை தேவனுக்கு தலைக்கு உலகத்துக்கு காட்டுறது. பிசாசு பார்த்து 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 கைது தேஞ்சி என்னாச்சு, கட்டர் மாச்சு மாதிரி தப்பு. அதனால
பிரச்சனை காணப்படுகிறதில் அல்ல, காணப்படாதை நோக்கிப்பார். இயேசுவை நோக்கிப்பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகங்கள் வெக்கப்படவில்லை. இயேசுவை நோக்கிப்பார். இயேசுக்குள்ள என்ன இருக்குது? ஜீவ கண்ணுக்குது, ஜீவ காதுக்குது, ஜீவ ஆற்றுக்குது, ஜீவ கிட்னி, ஜீவ லங்ஸ், ஜீவ மூளை, ஜீவ சரீரம், ஜீவ வார்த்தை, ஜீவ ஐஸ்வர்யம், பாவ மன்னிப்புட்டு நித்திய ஜீவன பரலோக ராஜ்யம் எல்லாம் இருக்குதா இல்லையா? அத தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. அதான் காணப்படாத நோக்கி பார்க்கறது. இப்ப பிரச்சனை நீங்கமா நீங்காதா? பிசாசு போவாதா? பிசாசு போச்சுன்னா வியாதி போகும், சாபம் போகும், கூட்டுக்கண்ணு திறக்கும், செவிட்டுக்காது திறக்கும், குஷ்ரோகம் சுகமாகும், சாபம் நீங்க ஆசீர்வாதம் வரும், தரித்திரம் நீங்க ஐஸ்வர்யம் வரும், மண்ணை நீங்க உயிர்த்தலும், பாதாளையும் பரலோகம் வரும். கையை தட்டு. அதனால இந்த காணப்படாததை நோக்கி பார்க்க தெரிந்தோம். உலகத்திலே சக்சஸ்ஃபுல் மேன், மாபெரும் வெற்றியாளன் அவன் தான். காணப்படாத தேவனை, பிதாவாகிய தேவன் இயேசுவை பரிசுத்தாவை நோக்கி பார்க்கறதுனா, இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதா குமார் பரிசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்கதான் காணப்படாத நோக்கி பார்க்கறது. இயேசு ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், தேவன் இது உயிர்த்தேலு காணப்படுகிறதே பார்க்க. நன்மை தேம காரியதே பிரச்சனையே பார்த்துக்கிறது. எங்க போனாலும் பார்க்க 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 பிசாசு கொண்டாட்டும். மகன் என்னே பாக்குறா, ஆகாதுன்றா, போகாதுன்றா, திட்டுறா, கவலைப்படுறா, துக்கப்படுறா, அந்த தேவனுக்கு உலகத்து காட்டிக்கிறான்னு சொல்லி சொல்லி ஒரே போராட்டம். இந்த பொண்ணு வந்தாவே தொல்லதாங்க, எங்க அப்பா வந்தாவே குடும்பத்துல போராட்டம் தாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சூப்பரா இருக்கிற மாதிரி பவுல் 2 Corinthians 4 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கே. அண்டர்லைன் தி வேர்ட், காணப்படாததை நோக்கி. என்ன அது காணப்படாது? இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், தேவ நீதி துவித்தல தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. இந்த காணப்படுகிற பிரச்சனை வெயில்பட்ட பனி போல நீங்குவதை பார்ப்பாய். அப்போ அந்த வியாதியசம் 38 வருஷம் காணப்படுறதையே பார்த்துக்கிறாங்க. கவனி, காணப்படுற பிரச்சனையே பார்த்து 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 அவமானம், வெக்கம், நிந்த, எல்லாரும் நல்லா இருக்கிறான், நான் மட்டும்தான் பிடிக்கிறேன், எல்லாரும் கொண்டு போய் விடுறாங்க. அப்படியே பார்த்து 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 காணப்படுறதே பார்த்து 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 அந்த தேவன் தனக்கு கொடுத்து 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 கட்சியில பிரச்சனை தேவையே இல்லை. இயேசு வந்தாரு. வந்தது நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக, ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு உலகத்துக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தான் காணப்படாத நோக்கி பார்க்கறது. என்ன நடந்துச்சு? இந்த வசனம் என்ன சொல்லுது? மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய. அதிசீக்கிரத்தில் அப்பா 38 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டியாப்பா, அதிசீக்கிரத்துல நீங்க போச்சு. லேசான உபத்திரம்ன்றாரு. பிசாசே லேசானவன், இந்த வியாதியை மாத்திரம் எல்லாம் லேசுதான். தேவடவா லேசான காரியம் உமக்கது அப்படின்னு ஒரு பாட்டுக்குது இல்ல? கடவுளுடைய பார்வையில எல்லாமே லேசுதான். பிசாசே லேசுதான். அவன் பிரச்சனையை மாத்திரம், சாப பாவம் மண்ணம் தத்துறோம், அதுக்கு போய் தலைமையில் கழிச்சு கவலைப்பட்டியாப்பா. கவலைப்பட்டு ராத்திரி பகலும் கவலை 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 கவலை. அதுதான் ஏசு கவலைப்படாத. கவலைப்படுற ஆளுகள் பாத்துக்கிறேன். ஏய் இங்க கவலை, கவலைப்படுறவங்க காணப்படுறதே பெருசா பூதாகரமா பார்ப்பாங்க. எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு இருப்பாங்க. இல்லாத பொல்லாதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறது, காணப்படுறதை பார்த்து 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 கவலைப்படுறவங்க குடும்பத்துக்கு சாபமா இருப்பாங்க. தெரியுமா உனக்கு? அதுதான் கவலைப்படாத. 2வது சோர்ந்து போவாங்க. அதுவும் பிசாசுக்கு தீனி போ. சோர்ந்து போகுது நெஞ்சு நெஞ்சு. அப்புறம் பயப்படுறது, பயந்து 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 பிசாசு இடம் கொடுது. ஸ்டாப் பண்ணாத, பயப்படாத, சோர்ந்து போவாத, கவலைப்படாத. அப்ப என்னத்தையும் பண்ணா, என்னத்தையும் பண்ண, என்னத்தையும் மதுரில் என்னத்தையும் பண்ணா, என்னத்தையும் காணப்படாது. இயேசுவை நோக்கி பார். ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், அதுக்குள்ள தேவி நீதி உயிர்த்தது, எல்லையற்ற ஐஸ்வர்யம். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவலை கொடுத்து தான் பாரு. அசுத்தாய் போவ, பசுத்தாய் வர, தேவதூர் வர. இங்க கவனி, உனக்கு விடு. அதிசீக்கிரத்தில் நீங்க லேசான உபத்திரம் ஏதோ ஒண்ணு நடக்குதாங்க. நன்மை தேம காரியத்தை கனியை சாப்பிட்டு அந்த தேவன் தன் பிசாசு தொடர்ந்து கிரிய பிரச்சனை தீராம பாத்துக்கிறான்னாக்கா, இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்து பாரு. அசுத்தாயோட பசுத்தாய் வர. ஏய், காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. அடுத்தது மாதிரி, ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இங்க பாரு,
காணப்படுகிறவர்கள் அனித்தியமானது, சப்ஜெக்ட் டு சேஞ்ச். காணப்பட அனித்தியமான டக்குன்னு மாறிடும். வியாதி நீங்க சுகத்தை வாங்கிடலாம், காணப்படாத நோக்கி பார்த்தா. சாபத்தை நீங்க ஆத்துமாத்தை வாங்கிடலாம், தரித்திரத்தை நீங்க ஐஸ்வர்யம் வாங்கலாம், பாதாள நீங்க பரலோகத்துக்கு போயிடலாம். அப்ப காணப்படுகிற எல்லாம் அனித்தியமானவைகள், காணப்படாதவர்களோ நித்தியமான, அது மாறாது. தேவன் நித்தியமானவர். தேவ நீதி தூய்த்தல், பாவம் மன்னிப்பு, நித்திய ஜீவன். அப்போ காணப்படாதவர்களோ நித்தியமானவர்கள், நித்திய ஜீவ வார்த்தை, நித்திய ஜீவன், பரிபூர்ண ஜீவன். இப்போ நான் சொல்ற பாருங்க, காணப்படாதவர்களை நோக்கி பார்க்க கற்றுக்கொள். அது என்னையா காணப்படாது? இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், ஜீவ விருட்சத்தை கனி. உலகத்துல எல்லாம் பாவம் செய்து அக்கிரமம் செய்து காணப்படுகிற ரீதியில எங்க பார்த்தாலும் சாபம், எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் சுயநீதி, எங்க பார்த்தாலும் வறட்சி, வியாதி, வறுமை, தரித்திரம், இதெல்லாம் நல்லா பாக்குறான் மனுஷன். குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல நல்லது மெச்சூர்டாகி ஆதாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் வெளியேறணும். வியாதியை பார்க்கறான், திடீர்னு மரணத்தை பார்க்க, திடீர்னு ஆபத்து, விபத்து, நாசம் போக்கும், தரித்திரம், அவமானம், கொலை, கூத்து, பலவிதமான பிரச்சனை எல்லாத்தையும் பார்க்கறான் பாரு. காணப்படுகிற காரியங்களை பார்த்து 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 5 நிமிஷம் மாம்சமானது ஒன்றுக்கு உதாது, அழிவு வேலைதான் செய்யும். காணப்படாதை நோக்கி பார்க்க கற்றுக்கொள். தாவீது என்ன பண்ண? கர்த்தரை நான் எக்காலத்துல அவ துதி எப்போதும். அப்போ தாவீது எவ்வளவு பிரச்சனை அவனுக்கு வந்து நெருங்குது, எவ்வளவு உபத்திரம் வருது. ஆனா அவன் எக்காலத்துல எந்த இடத்துலாம் கர்த்தரை நான் எக்காலத்து அவ துதி எப்போது வாயில இருக்கான். தாவீது எல்லா பிரச்சனையும் ஜெயிக்கிறான். என் நாவு நாதோறும் உமதி நீதி உமதும் சொல்லிக்கொண்டே இருக்குவான். தேவன் தனக்கு உலகத்துக்கு வர வர விருத்தி ஆகிறான். அவனுக்கு விரோதமா உருவாக்க எந்த ஆயுதம் வாய்க்க மாட்டேது. எத்தனை அம்மோன் பித்திரு, மோவா பித்திரு, கோலியாத்து, சிங்கம், கரடி, ஒண்ணுமே செய்ய முடியல அவனால. அவனை ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா காணப்படாத தேவனை, கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறான். எந்த சிங்கமும், எந்த கரடி, எந்த கோலியாத்து, எந்த அம்மோன் பித்திரு, எந்த பெலிஸ்திரி, எந்த சவுல் ராஜா, எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். கையை தட்டு, அல்லேலூயா. அப்புறம் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுட்டிய, காணப்படாத தேவனுக்கு பைதட்டு ஆடி, தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. இங்க கவனி, காணப்படாத நோக்கி பாரு. அங்க டைம் பார்க்குது ஒண்ணு, எப்படா பார்க்க முடியும் டைம் பார்க்கற மாதிரி இயேசுவை நோக்கி பாரு. ஆமா, எல்லா டைமுக்கு நடக்கும். அப்போ தேவ நீதி தூய்தல தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டு. இப்படி எட்டி பார்த்து பாரு, அப்படியே அப்படி பாரு இயேசுவை. பிரச்சனையே பார்க்குது. கண்கள் நிச்சயம், சுயநீதி, அநீதி, யார் என்ன போட்டுக்கிறா, யாருக்கு எவ்வளவு இருக்குது, கிறுக்கு மைண்ட் வச்சு என்ன பண்ண, சுயநீதி, அநீதி, கவலை, வெறுப்பு, காசு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. உடம்பு கெட்டுப்படும். கெட்டுப்படாதா? நன்மை தீ மரியாதை கனி புஷிக்கணும் இல்ல, அதான் கெட்டு போறது. ஆமா, நன்மையும் பார்க்காத, தீமையும் பார்க்காத, அதை விடு. ஜீவ விச்சது கனியை பாரு. அத தேவன் தனக்கு உலக, நீ பிழைக்கவே பிழைப்பாய். கையை தட்டி அல்லேலூயா. அதனால ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அனித்தியமானவைகள். அனித்தியமானது, நீ அனித்தியமாவே போயிடுவ. காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இங்கிலீஷ்ல பண்ணியப்பா, இங்கிலீஷ்ல அது மட்டும் அந்த வசனத்தை மட்டும் வாசிப்பிச்சிருவான். காணப்படாது நித்தியமானவைகள், அழியாதவைகள். வார்த்தை அழியாது. வானம் பூமி ஒழிந்து போல என் வார்த்தை அழியாது. ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி. தேவன் தனக்கு உலகத்துக்கு கான்சியஸா ஆற்று, லங்ஸ், கிட்னி எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், நீடித்த ஆயுசுள்ளவனா இருப்பேன். உன் விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றி நல்லா என்ஜாய் பண்ணி உலகத்தை கட்சியில பல்லூர் ராஜ்யத்துக்கு போய் சேருவேன். காணப்படாத நோக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை கத்திரைய காலத்திலும் அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும். தாவீது நல்ல முதிர் வயதில கனமும் மகிழும் ஐஸ்வர்யம் புகைச்சொன்னு இந்த உலகத்தை கடந்து போனானா. அது மாதிரி நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவன் என்று நிலைத்து மிகுந்த கனிகளை கொடுப்பான். பிசாசு பிரச்சனையும் கொடுத்துட்டு அதை குறித்து நினைச்சு காணப்படுகிற பிரச்சனையே பூதாகரமாக்கி ஈடேறவே முடியாது, மீண்டே வர முடியாது. தப்பு ஸ்டாப் பண்ணாத. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் மூடுவது கூடிய சொல்ல 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 அசுத்தாயோட பசுத்தாய் தேவதூரோட ஏதோ ஒரு காரியம் அங்க நடக்குது. அல்லேலூயா. படி 2 Corinthians 4th chapter 17 verse 18 verse. For our light affliction, which is but for a moment, is working for. அதாவது பனைய 4 பனையா காணப்படாதீங்களா வாசி. Therefore, we do not lose heart, even though our outward
man is perishing. Yet the inward man is being renewed day by day. குடுமா இது வேற எதை படிக்கிறேன். 2 Corinthians 4 chapter 17 verse. For our light application, which is but for a moment, is working for us a far more exceeding and eternal weight of glory. அதான் நித்திய கனமகிமையா இருக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் will ye do not look at the things which are seen, but at these things which are not seen. For things which are seen are temporary, but the things which are not seen are eternal. இங்கிலீஷ் பைபிள் வச்சுக்கிறியா? படி, சத்தமா படி. படிட்டு படி, சத்தமா படி. அது எதுக்கு படினா டெம்பரரி, எல்லாம் டெம்பரரி பிரச்சனை. இந்த டெம்பரரி என்ன பண்ணுங்க, டெம்பரரி என்ன பண்ணணும்னா ரொம்ப நாள் நீச்சி வரும். டெம்பரரியா பிரச்சனை தீர்த்தணும்னா காணப்படாத நோக்கி பார்க்கணும். கையை தட்டி அல்லேலூயா. அதனால இங்க கவனி, என் தாய் என்னை பாவத்தில் கருது. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர். என்னத்தை பார்ப்பான்? பாவத்துல, மரணத்துல, வியாதியில, வறுமையில, தரித்திரத்துல. இங்க கவனி, அது தேவனுக்கு தனக்கு கொடுத்து காட்டுதான் காணப்படாதே இருக்கு. காணப்படுகிறதே பார்த்து செத்தமீன் போற மாதிரியே போவான். ஓடுவான், உழைப்பான், சம்பாதிப்பான். காசு இருக்கு, பணம் இருக்கு, டாக்டர் இருக்கு, இன்ஜினியரு, சயின்டிஸ்ட், அரசியல் தலைவர், எல்லாருக்கும் கோடி கோடியா பணம், லேண்டு, நிலம், வீடு வச்சிருக்கு. அது கூட இல்ல. ஏழை, பணக்காரன், வேலை வாய்ப்பு இல்ல, பிச்சைக்காரன், கடன் தொல்லை, இப்படி இருப்பான். எப்படியோப்பா, அம்மா வயிற்றுல பிறந்துட்டியா? அப்போ இங்க கவனி, காணப்படுதே பாக்குறது. அந்த தேவன் தர கொடுக்குது. போராடிட்டே இருப்பான் பிசாசோட. ஞானி என்ன பண்ணுவோம்னா காணப்படாத இயேசுவை நோக்கி பார்ப்பான். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம், முகங்கள் வெக்கப்படவில்லை. இயேசுவை நோக்கி பாரு. பட்டு 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 பட்டு. இங்க கவனி, இயேசுவை நோக்கி பாரு. உங்க வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கா, எங்க வீட்டுல கூட அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ பிரச்சனை வந்துட்டு இருக்கா அவங்களுக்கு. அந்த பிரச்சனை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஓழா பிரச்சனையா இருக்கும். நீ போய் என்ன பண்ணா, பட்டு நல்ல மேய்ப்பன், எங்க அம்மா பேர் சொல்லி ஜீவசர் தேவனுக்கு ஆதாரம் முழுது ஒரு ஜபத்தை பண்ணி அசுத்தாயத்து அதி சீக்கிரத்தில் லேசான உபத்திரம் செய்யலாமா இல்லையா? செய்யலாமா இல்லையாப்பா? அது செய்யல என்ன பண்ணுவாங்க, காணப்படுகிற பிரச்சனை, புருஷன் செய்யலையும், புள்ள செய்யலையும், கடன் தொழில் வியாதி வந்துச்சு, புருஷன் குடிக்கிறான் 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 குச்சிட்டே இருக்கிறான். இப்படியே பார்த்து பார்த்து குச்சிட்டாவே ஏசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு அசுத்த குடிப்பிச்சு போய் பசுத்த இறக்கலாமா இருக்கக்கூடாதா? இறக்கலாமாப்பா? அதிசீகலேகம். அதனாலதான் ஏசு மத்திய மார்லூகா எங்க நானே நல்ல மேய்ப்பை ஜனங்களுக்காக ஜீவ சர்ற ஜீவரத்தை பிசாசெல்லாம் தோத்துறாரு. கட்சியில இனி பாவம் செய்யாதே, நானே திராட்சை செடி நீ கொடி, கிறிஸ்துக்குள்ளே இரு, நித்திய கடமை, ஆசுவாத, ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், உலகத்தை நல்லா என்ஜாய் பரலோகத்துக்கு வந்து சேர்த்தலாம். என் புருஷன் குடிக்கிறான், என் புருஷன், என் புள்ள சரியில்லை, என் பொண்ணு சரியில்லை, இப்படியே பார்த்து 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 சரியில்லாதே போச்சு கட்சியில. நீ என்ன பண்ணா, நேற்று ஸ்டாப் பண்ண. நல்ல மேய்ப்பன் இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்கணும். அசுத்தாயத்துக்கு பசுத்தாயிருக்கு தேவதூர் பணி வச்சார். எங்க கவனி, கானான் சிறிய மகள் பார்த்து அந்த அம்மா என்ன பண்ணாங்க,
பிசாசால் கொடிய வேதனைப்படுறான். பொண்ணு படுற கஷ்டத்தை பார்த்து ஐயோ வேதனைப்பட்டு காணப்படுறதே பார்க்குது காணாது தெரியுமாங்க. அவ எப்படி இருந்தாலும் இங்க கவனி, பிசாசால் கொடிய வேதனைப்படுறான். ஏசு கிட்ட வந்த வேசு என்ன பண்ணாரு? அப்படியாமா அப்படி ஆயிட்டா இரு நான் வந்து நேர்ல வந்து பாக்குறேன் நான் சொன்னாரு. ஒண்ணுமே இல்ல. பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகள் போட்டு நல்லதல்லண்டார். நாய் தான் நெச்சியோட ஜீவ அப்பம் போட்டார். ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதம் வந்து முழு வளர்த்து காணப்படாத கனெக்ஷன் பண்ணி அந்நேரமே அதி சீக்கிரத்தில் அந்நேரமே மகள் வெளியே சுகமாயிட்டா. கையை தட்டு அல்லேலூயா அல்லேலூயா. அங்க ஒரு காரணம் தெரியுமா? பிசாசினால் அல்லகிக்கிற மாதிரி ஏத்துரு அவளை ஏத்துரு நீ ஏத்துருமா உண்மை சீரியஸா சொல்ல ஏத்துரு பின்னாடி ஏந்திருமா செய்தி ஓடிக்குதுங்க. ஏந்திரு மேல ஏந்திரு ஏந்திரு அதே ஆயிப்படா. நீ ஏந்திரு நீ உட்காருமா நீ உட்கார் அப்படி போய் நெல் அப்படி வெளியே போய் நெல். அப்போ திருப்பி படி அந்த வருஷத்தை மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோ. வாழ்க்கையில் எங்க போனாலும் ஜெயிச்சிட. உலகத்தை எந்த நாட்டுக்கு போ எந்த தேசமோ ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ எங்க பார்த்தாலும் பிசாசு. நோவா காலத்துல நடந்தது போல மனுஷகுமார் காலத்துல நடக்குது. சோதோம் நடந்தது. சாபம் பாவம் மரணம் தத்திர பத்திரிகை தொலைக்காட்சி எல்லாம் காணப்படுறதுல மூழ்கி கிடக்குறாங்க ஜனங்க. காணப்படாத நோக்கி பார்த்து நீ தப்பித்துக் கொள்வாய். இயேசுட பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு பாதாத்துக்கு எல்லாம் தப்பிச்சு விடுவாரு. இயேசு தேவ நீதி துவிதல தேவன் தனக்கு ஆதாம் முழு வளர்த்து கொடுத்துப்பாரு. எல்லா பிசாசி கண்டிகளுக்கும் நீ தப்பிக்கப்படுவாய். பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திர பாதாத்துக்கு எல்லாம் தப்பிக்கப்பட்டு அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரவா. அதனால ஜெபம் பண்ணுவான். தைரியமா இரு, கான்பிடன்ஸா இரு. 2 சாய் சொல்லுங்க. காணப்படுறதே பாத்துக்கலாம் காலமெல்லாம். அது ஓழா பிரச்சனை. பாவத்தின் சம்பளம் மரணம் தான். நான் காணப்படாதே வாய்நாள்லாம் பார்க்க போற தாவித போல எக்காலத்து என்ன இருந்தா தேவன் தனது வெற்றி மேல் வெற்றி அதிசீக்கிரம். நீங்க ஒரு பக்கம் பிசாசு பிரச்சனை கொண்டு வந்த கிறிஸ்துவ நோக்கி தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தது அசுத்த பசுத்தாய் அறிக்கை வெற்றி மேல் வெற்றி. உலகத்தை சக்சஸ்ஃபுல்லா வாங்கிட்டு போலாம். கட்சியில ஆட்ட கட்சி மாட்ட கட்சி ஆண்டவராக இயேசு நம்முடைய பாவத்தை ஏத்துட்டார், நம்முடைய சாபத்தை ஏத்துட்டார், நம்முடைய தரித்திரத்தை ஏத்துட்டாரா இல்லையா? பாவம் மரத்திலே தூக்கப்பட்ட இவனு சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காய் சாபமாக்கப்பட்டார். அக்கிரமங்க நாம் அவருக்குள் தேவனுடைய பாவமரியா நமக்காய் பாவமாக்கினாரு. அக்கிரமக்கார் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற அக்கிரமத்தை ஏத்துட்டாரு. ஏத்துமே என்ன வச்சு அவருக்கு சாபமாக்கப்பட்டார், பாவமாக்கப்பட்டார், தரித்திர வியாதி செலுத்தல் முள்ளுபிடி எல்லாம் வந்துச்சா இல்லையா? ஏசு அதை பார்த்தாரா? ஜீவவாதி பேசாரா? காணப்படாத தேவ பிதாவே கையில் ஆவி ஒப்பித்து ஜீவ தெரிஞ்சு ஈட்டியால குத்துறவனுக்கு ஆதாம் என்னத்தை பேசாரு? நன்மை தேவை பேசாரா? ஜீவவார்த்தை பேசாரா? அப்போ காணப்படுறதே பார்க்கல அவரு. நீ என்னமும் பண்றா. காரி துப்பு சிரசல முள்முடியடி சத்துருக்களை சிநேகிக்கிறாரு, சபிக்கணும் ஆத்மதிக்கிறாரு, பகுக்கு நன்மை செய்கிறார். ஜீவவார்த்தை காணப்படாத தேவன் பிதாவேன்றாரு. எங்க பரலோகத்துக்கிறார் பிதா. ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவ தரு காணப்படாதேன்னு பாக்குறாரு பேசி மன்னமே உயிர்த்தெழு ஜீவன் தான்றாரு. அங்க உயிர்த்தணும் என்ன அதி சீக்கிரம் 3 நாள்ல முழு உலகத்தை பிரச்சனை 3 நாள்ல ஜெயிச்சிடாரு. 30 வருஷமா சர்ச்சைக்கு போய்க்கிறீ, 15 வருஷமா 30 வருஷம் 40 வருஷம் 10 வருஷமா போற ஒரு அங்குலம் முன்னாடி. ஏன்னா காணப்படுறதான் பாக்குறாங்க சபையா. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை விலைவாசி ஏறி போச்சான். அங்க யுத்தம் வந்துச்சு, அங்க பஞ்சம் வந்துச்சு, அங்க கொள்ளை நோய் வந்துச்சு, அங்க வேலை வாய்ப்பு, அங்க மாமியார் சரியில்லை, அங்க மாமனார் தெரியல, புள்ள சரியில்லை, ஐயோ வட்டி ஏறி போச்சு. இதே பார்த்து சபையா சபை ஃபுல்லா உபத்திரம், ஊழியக்காரன் ஃபுல்லா உபத்திரம், நாடு தெரியல, ஊடு தெரியல, அதுவும் தெரியல. இப்படியே பார்த்து காணப்படாத நோய்க்கு பார்த்து ரொம்ப கம்மி. நம்ம தாமஸ் சொல்லிஸ்லாம டீச்சிங் கேட்டாக்கா கொஞ்சம் உணர்வாது வரும். கேளுங்க, 4 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியை கேட்க நீங்கள் அவரும் பாக்கியவாங்க. கோடி ரூபாய் காணி கொடுக்குறோம். அப்ப இயேசு பாவத்தையும் சாபத்தையும் மறந்து தத்துங்கிறாரு. அந்த காணப்படுகிறதே பார்க்காம ஜீவ வார்த்தை தேவ நீதி பிதாவுக்கு கைவிட்ட பிதாவுக்கு ஆவியுக்தி ஜீவ தர ஆதாம் ஜீவ தேவ நீதி உயிர்த்தல் கொடுத்தாரு. என்ன பண்ணுது? மேலும் காணப்படுகிறவர்கள் காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகம் நித்திய கனமகிமை உண்டாக்குது. இயேசுக்கு 3ஆம் நாள் நித்திய கன மகிமை. பிசாசின் தலையை நசுக்கிறாரு. பாவத்திலிருந்து மறுபடியும்
பரலோக வானத்தோடு சகல பரலோகத்துக்கு போய் நித்திய கனமகை பெற்றுக்கொண்ட அந்த இயேசு இப்போ உனக்குள்ளே இருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி பார். காணப்படாத இயேசு ஜீவன் பரிவு தேவ நீதி உயிர்த்தேனே நிமிஷத்தோறும் பாரு, எக்காலத்து பாரு, எந்நேரம் பாரு. இந்த காணப்படுகிற சாப பாவம் மன ஆதாம் வழியா வந்து எல்லாம் சித்தரடிக்கப்பட்டு பசுத்தாய் ஒரு தேவதூர் பணிவிடை செய்வாங்க. அப்போ ஏனெனில் காணப்படுகிற அநித்தியமான காணப்படாத நித்தியமான நித்திய வார்த்தையை பாரு, நித்திய ஜீவ வார்த்தைகளை கிறிஸ்துவை நோக்கி பார். உங்க குடும்பத்துல, பட்டணத்துல, தேசத்துல கிறிஸ்துவ போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். ஜாமோன் பசுத்த பிதாவே, இந்த அருமையான மாலை வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். பவுல் சொல்ல, இனி நானே அல்ல, கிறிஸ்து எனக்கு ஜீவன். பவுல் பாவிகள் பிரதான பாவியா இருந்தான். பிசாசு துன்மார்கனம் பாவியில பிரதானமான ரவுடித்தனம் பண்ணி கிறிஸ்துவ சந்தித்துவே. கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்துவுக்கள் 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 ஒரு கிறிஸ்துக்கள் தான் புது பழவிகள் எல்லாம் ஓய்ந்து போயினா. ஆதாமே சிந்த மரணம், கிறிஸ்து சிந்த ஜீவன சமாதானம். குறித்தீர், தசவலி, கலாத்தீர், ரோமாபுரி படம் எல்லாத்துக்கும் போய் கிறிஸ்துவுக்கள் கிறிஸ்துவுக்கள் கிறிஸ்துவுக்கள். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாந்து மூடி அசுத்தாய் பசுத்தாய் மாபெரிய வைப்புல கொண்டு வரான். தினாலி ஜனங்க அவன் மூலமா ரசிக்கப்படுறாங்க. அவன் தான் சொல்றான் 2 Corinthians 4:17, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமையை உண்டாக்குகிறது. ஆனால் ஆதாமுக்குள் பிறந்து நன்மத்தை மறியத்தக்க கனியை புசித்து அதனால சாகவே சாவு பாப சாபமான தத்திரமே அதையே பார்த்து பூதாகரமாக்காத. கிறிஸ்துக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்து நானே வழியை ஜீவித்த தேவ நீதி உயிர்த்தெழுமாக்குறாரு. அதை பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்து கொடுக்க அசுத்தாய் விட பசுத்தாய் விட அதி சீக்கிரத்தில் நீங்காலும் லேசான உபத்திரம். அது சாபமா பாவமா மன்னமா தத்திரமா பாதாளமா எல்லாம் அதி சீக்கிரத்தில் லேசான உபத்திரம். பசுத்தாய் தேவதோட நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் வார்த்தை மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான சந்தோஷம், பரலோக கனி கூட இந்த உலகத்தை வெற்றி வாழ்க்கை பரலோக ராஜ்யம் போய் சேருவான். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்க முடியும். முழு உலகத்தில் எல்லா திருச்சபை விசுவாசிகள் ஊழியர்கள் காணப்படாதவர்களை நோக்கி பார்க்கலாம். காணப்படுகிற பிரச்சனையே பார்த்து பார்த்து கெட்டு சீரையாதபடி காணப்படாத இயேசு ஜீவன் பரிவு தேவ நீதி இயேசு சாமட்ட வாக்கு தத்தங்களை பிதாக்குமார் பசு ஆதாம் வந்து மூடுவதற்கு அசுத்தாய் பசுத்தாய் தேவதோட பணிவிடை செய்து ஒரு மாபெரிய ஏபில கொண்டு வர இந்த சத்தியத்துக்காக ஒருவனை பயன்படுத்தி ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்க தாவே. அப்படியே செய்ய போறதா நன்றி செலுத்துகிற தாவே. சோத்திரம். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாவுடைய தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது காணப்படாத நோக்கி அவன் 100வது 90 ஸ்ரீகள் வழிபாடு நின்ற பிறக்கூட அவன் வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புத அடையாளங்கள் நடந்தது. அது சகல காத்து ஆசீர்வாதமாக ஈசாக்கு யாக்கோபு வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை நோட்டியதே. அந்த இயேசு தேவநீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. அவருக்கு உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்க. சாபத்துக்கு பாவத்தை மனது உலகத்துக்கு உப்பா பூமிக்கு உப்பா என்பது போல சத்தியத்துக்கு ஒன்றை பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாவே ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜபல இருக்கிறோம். ஜீவன்ல நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே வசிக்கிறார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை இருக்கு. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாக நீங்கள் ஆசை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி நாள் லேபிள் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்தும். அந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் ஆசை கத்திரங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியில் கத்திரங்களோடு கூட பேசியிருக்கிறார். கத்திரை கனம் பண்ணுங்கள். கத்திரை கனம் பண்ண வேணும். கத்திரிக்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்திரிக்கு காணிக்கை செலுத்த முடியும். கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கத்திரங்களை ஆஸ்வதிப்பார். இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள. கடைசி நாள் லேபிள் தேவன் வல்லமையாக பயன்படுத்தும். கத்திரங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி 30/3/2025 FGC வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.